ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நான் செகண்ட் வீடியோ என்ன பண்ணிருக்கேன்னு மேம் சொன்னாங்க. எஸ், ஆனா கேரக்டர்ன்றது ஒரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். சோ இதுல எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டா நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிற ஒரு கேரக்டர். ஐ வாஸ் வெரி பிளாங்க். நான் உள்ள போனப்ப அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும் என்ன பண்ணும் ஹவு ஷுட் ஐ போர்ட்ரே கேரக்டர் எல்லாமே எனக்கு கத்து கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸான ஒரு டீடைல்ஸ் நீங்க எனக்கு கத்து கொடுத்தீங்க. எஸ், இட் இஸ் a நியூ பிளாட்ஃபார்ம். எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம். ஆனா நீங்களும் ஒரு நியூன்றது அவ்வளவு ஈஸியா என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நான் என்ன பண்றது என்னோட பர்ஃபெக்டா நீங்க எனக்கு நடிச்சு கத்து கொடுத்தீங்க. And I just want to say thank you so much for the opportunity. Everyone, all the dignitaries in a mention பண்ணதுக்கும், all the media representatives, everyone ரொம்ப mention பண்ணதுக்கு ரொம்ப thank you. Guts படத்துக்கு உங்க சப்போர்ட் கண்டிப்பா வேணும். ப்ளீஸ் உங்க சப்போர்ட் கொடுங்க. Thank you so much. அண்ணன் இப்போ சாவா அப்படின்னு முதல்ல திருடனுங்க வார்த்தையை பேசக்கூடாது, நல்லவனா பேசணும். ஆதாரம் நல்லா நிரூபிச்சிருக்காங்க. கோர்ட்ல கேஸ் இருக்கு, இந்த இடத்துல பேச நல்லா இருக்காது. அதனால நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்த் பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும், பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள் சின்னவர்கள் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன? முதியோர் திருடாங்க, முதியோர் திருநாங்க சின்னவரா? இல்ல, இந்த இடத்துல பேசக்கூடாது கூடாது. நீங்க பத்திரிகையாளா? உட்கார போல நீங்க பத்திரிகை நான் ஓட்டி மாட்டேன். நீங்க உட்கார நீ முதல்ல திருடனே இல்ல, நீ திருடிட்டு போறியா இல்லையா? நீ திருடிட்டு போறியா இல்லையா? பணத்தை திருடியா இல்லையா? நான் ஆளாம சொல்றேன். எவ்வளவு திருடுனானே உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்குது? என்னதான் திருநாங்க எத்தனை கேட்டு? நீ உட்கார போல நீ பத்திரிகையாளர் சொல்லாத. நீ சொல்ல பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் போனா கெட்டு போயிடும். யாரு பத்திரிகையாளங்க? பத்திரிகையாளர் யாரு? ஆமா, அடுத்த நீ யாரு சொல்ல? நீ யாரு பத்திரிகையாளர்? நான் பத்திரிகையாளர் சொல்லி பத்திரிகையாளர் இல்ல. என் முதல் வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த இடத்துக்கு வர்றது காரணமாக இருந்த எனது ஹுண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெடுக்கும் அதன் நிறுவனமான சன் பாங்கு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த மேடையில நான் நிற்கிறது காரணமே என்னோட 2 மகள்கள் தான். அம்மா, அப்பா இந்த மாதிரி விட்டுட்ட பாத்துக்கிட்டு போய் நினைக்கிறேன். என் பரிசல் அம்மா அவர்களுக்கும் ஜாக்கி அம்மா அவர்களுக்கும் என் மனைவி ஜெயபாரதி அவர்களுக்கும் என் தலைமையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்கதான் என்னை தூக்கி கொண்டு இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டி இருக்கிறாங்க. நான் 25 வருஷமா சினிமாவில் போராடி இருக்கேன். எப்படியாவது நடிகர் ஆகணும், எப்படியாவது 99ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னோட கனவுல துரத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா எங்க போனாலும் என்னன்னா பணம் பணம்ன்ற ஒரு விஷயத்தை கேட்டு கேட்டு என்னை சாவடிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஆனா என்னால பணம் கொடுக்க முடியும். அப்ப ஆனா ஒரே விஷயம், நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு தான் நான் நின்னேன். வீட்டுல ஒய்ஃப் எல்லாமே சொல்லுவாங்க, ஏன் கொடுத்துதான் ட்ரை பண்ணாங்க. நான் ஏன் பணம் கொடுக்கணும்? பணம் நான் ஃப்ரீயா நடிக்கிறேன், எல்லா காஸ்டியூம்ஸ் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு செலவு பண்ண வேணாம், எல்லா சாப்பாடு செலவு நான் பாத்துக்கிறேன், நான் ஃப்ரீயா நடிச்சு தர்றேன், எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதும். யாருமே அந்த ஒரு அங்கீகாரத்தை சரியா கொடுக்கல. கூப்பிட்டு அந்த காவேரி காலம் நம்ம ஏவியர் வரைக்கும் இது நான் சுத்தாத இடமே கிடையாது. இது கம்பெனி நண்பர்கள் யாருக்கும் கூட தெரியாது. டெய்லி ஷிஃப்ட் முடிஞ்சு சாயந்தரம் ஆச்சுன்னா கிளம்பிங்க வந்துடுவேன், அந்த நண்பர்களை பார்ப்பேன். எங்கேயுமே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. சரி, நானும் சுத்தி பார்த்தேன், அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஒரு சூழ்நிலை மன உளைச்சல் பயங்கரமாகி போதுண்டா, இவரை நம்மளால உடம்பாலையும் ஒர்க் பண்ண முடியல, மனசாலையும் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் போதுன்னு சொல்லிட்டு கம்பெனில இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். ஒரு சூழ்நிலை சரி ஓகே ஊர் கிளம்பலாம், எல்லாம் ஃபேமிலி எல்லாம் ஊர்ல செட்டில் பண்ணிட்டு போலான்னு ஒரு பிளான் பண்ணும்போது திடீர்னு ஒரு சூழ்நிலை, ஒரு நண்பர்கள் வர்றாங்க, பழகுறாங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க.
நம்ம ஏன் ஒரு சின்ன படம் எடுக்க கூடாது? சரி எவ்வளவு எடுக்கலாம்? ஒரு 15 லட்சம் கூட எடுக்கலாம். அப்போ நான் ஒரு கணக்கு பண்றேன், சரி ஓகே 15 லட்சம் நம்ம ஃபேமிலியை வந்து ஸ்டபிள் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 லட்சத்துக்கான ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு ப்ரொடக்ஷன் பத்தி பெருசா நாலேஜ் இல்லை. ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்ட் பண்ணி உள்ள இறங்கிட்டேன், வெளியே வந்துட்டேன். அப்புறம் தான் அதோட வழிகள் தெரிய ஆரம்பிக்குது. 15 லட்சத்துக்குள்ள படம் பண்ண முடியாது. அது காலை வச்சுட்டோம், பின் வாங்க மாட்டேன். அது என்னோட சின்ன வயசுல தான் பழக்கம். சரிங்க, ஒவ்வொன்னா குவாலிட்டி குவாலிட்டி குவாலிட்டி. இந்த கலைத்தாய் அந்த யாகத்துல வந்து கலைத்தாயோட யாகத்துல எனக்கு எல்லாத்தையுமே போட்டேன். நான் அவங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இந்த கொடுத்துட்டு என்ன பண்ண போறோம்னு தெரியல லைஃப்ல. அப்பயும் என் மகள் வந்து அப்பா விடுப்பா பாத்துக்கலாம், என்னம்மா நம்ம 15 லட்சம் வந்து சப்போஸ் நம்ம ஏத்துக்கிட்ட பிரச்சனை இல்ல, 15 லட்சம் படம் போடுறோம், நம்மள ஹீரோவா ஏத்துக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஓடுது ஓடல, 15 லட்சம் நம்ம சேஃப். அப்புறம் ஒண்ணு போட மொத்தமா போட்டு அம்மா என்னம்மா என்னால குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் சின்ன வயசுல இருந்து. அம்மா என்னம்மா மொத்தமா போட்டு என்னம்மா நம்ம கிட்ட அப்பா விருப்பா பாத்துக்கலாம், கீழே இருந்தாரு மேல வந்தோம், நீ நில்லுப்பா, இந்த மேடையில ஒரு நாள் நீ பேசுவப்பா, அதை நாங்க பாக்கணும்ப்பா. அம்மா திரும்பவும் சொல்றேம்மா, ஏன்னா எனக்கு சினிமா பின்னாடி கிடையாது, அரசியல் பின்னாடி கிடையாது, பணம் கிடையாது. ஒரு கடைக்கோடியில கூடலூர்னு ஒரு ஊர்ல இட்லி சுட்டு வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவோட பையன் தான். அவன் இன்னைக்கு வந்து ஒரு நடிகனா நிக்கிறன்றது என்னால நம்பவே முடியல. எங்க வீட்டுல எல்லாம் வந்து இங்க நிறைய பேர் கேட்டாங்க, என் வீட்டுல கூப்பிடலன்னு. என் மகள் ஒரே வாசம் தான், நான் தியேட்டர்ல உன்னை பார்க்கணும், அது வரைக்கும் உன்னை பார்க்க மாட்டேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண. அதே மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா நண்பர்களுக்கும், ஏன்னா வள்ளிகள் நிறைய சந்திச்ச நிறைய நண்பர்கள் எனக்கு உதவுனாங்க. சுவாமி செந்தில் சார், டைகர் சக்கரவர்த்தி சார், நிறைய பேர் எல்லாருமே அதே மாதிரி ஒர்க் பண்ண எல்லாருமே பயங்கரமான ஒரு ஒர்க்கர்ஸ். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறவங்க மேல வந்துகிட்டே இருக்கிறாங்க, பணம் வர சேர்றவங்க சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த அடித்தட்டு மக்களுக்கு ஒர்க் பண்றாங்கல்ல டெக்னீஷியன்ஸ், அந்த வழிகளை நான் பார்த்தவன். ஏன்னா நான் ஒர்க் பண்ணது ஒர்க்கே கிடையாதுங்க. இந்த லைட் மேன் தூக்கிட்டு ஓடுறாங்க பாத்தீங்களா, சான்ஸே கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் டெக்னீஷியன்ஸ். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கான ரெகக்னிஷன் பாத்தீங்கன்னா அதுக்கான சம்பளம் தான். ஏன் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பண்ண யாருமே மனசு வர மாட்டேங்குது. ஒரு லாபம் வருது, அந்த லாபத்திலேயே அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு தோண மாட்டேங்குது. இன்னைக்கு நான் என்ன சொன்னா, ஸ்டார்ட் பண்றேன் இந்த படத்தை, பட் அது நம்பிக்கையா தான் சொல்றேன், நடக்கலாம்னு தெரியல, இயற்கையா அதை பாத்துக்கணும். இந்த படத்துல இன்னொரு லாபம் வந்தாலும் வருமானம் தெரியல, இயற்கை தான் பண்ணணும். வந்தால் இனிமேல் அவுபிஆர்பி ப்ரொடக்ஷன் எல்லா தயாரிக்கிற எல்லா படத்துலயும் வர்ற லாபத்துல 50% வந்து இந்த சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் தமிழக மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கும் தான் என்னோட பங்கு போய் சேரும். அததான் வந்து நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிக்க விரும்புறேன். அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த சிறிய முதலீட்டு படங்கள் வந்து இருக்குங்களா, அது வந்து ஏன் ஓட மாட்டேங்குது அப்படின்னா, ஓட மாட்டேங்குது அப்படின்னு இல்லை, அது வந்து டிக்கெட்டோட ரேட் இருக்கு இல்லையா. இப்ப அஜித் சாரோட படம் வருது புரியுங்களா, அவர் வந்து அவரை 200 ரூபாய் கொடுத்து பார்ப்பாங்க, என்ன யாரும் 200 ரூபாய் கொடுத்து பார்ப்பாங்க புரியுங்களா. அப்ப அந்த இடத்துல வந்து 200 ரூபாய் கொடுத்து பார்க்க மாட்டேன், சின்ன படம் தோல்வி தானே அடையும். அப்ப அந்த இடத்துல வந்து நீ டிக்கெட் விலையை குறைச்சு பாருங்க, அங்க போற கூட்டம் அதே கூட்டம் வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நார்மலா படம் எல்லாருமே ஸ்ட்ரெஸ் இருக்கும், லைஃப்ல எல்லாருமே கஷ்டங்கள் இருக்கும், வழிகள் இருக்கும். அதை போக்குற ஒரே ஒரு விஷயம் சினிமா மட்டும்தான். சினிமான்ற ஊடகம் மட்டும்தான் எல்லா வழிகளையும் போக்கும். அந்த போக்குற படத்தை வந்து சினிமா யாரு பாக்குறாங்க அப்படின்னா, அப்புறம் மிடில் கிளாஸ் தான் வந்து வீக்லி ஒன்ஸ் படத்துக்கு போறாங்க. மிடில் கிளாஸ் பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பிளான் பண்றாங்க. ஏன்னா 200 ரூபாய் டிக்கெட், 4 பேர் போனா 800 ரூபாய், அது உள்ள போன ஸ்நாக்ஸ் வந்து எல்லாம் சேர்த்து 2000 ரூபாய் வரும், அவங்க வந்து பிளான் பண்றாங்க. அப்ப லோயர் கிளாஸ்ல இருக்கிறவங்க யாருமே படம் பார்க்கறதே கிடையாது. வழிகள் அவங்களுக்கு எப்படி போகும், போகாது இல்ல. சோ முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஒரு திட்டம்
முன்னாடி போடுறதா கேள்விப்பட்ட அது கேன்சல் ஆச்சான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த தியேட்டரை வந்து அவங்க எடுத்து நடத்துற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல. பட் அது சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட தாழ்மையான கோரிக்கை என்னன்னா, இந்த 50 ரூபாய் டிக்கெட்டுக்கு வர்றதுக்கு என்ன வழிகள் பண்ணணுமோ அதை தயவு செய்து பண்ணுங்க. ஏன்னா இதை வந்து நான் வந்து ஒரு பிச்சையாக கேட்கிறேன், நான் கலை பிச்சையாக கேட்கிறேன் நான். ஏன்னா அவ்வளவு ஒரு சிறிய முதலீட்டு படங்கள் வந்து வெளியே வராம ஒரு தாயின் கருவறையில இருந்து வெளியே வர முடியும் துடிக்கிற மாதிரி துடிக்கிறாங்க. அவ்வளவு படங்கள் வெளியே இருக்கு. அவங்கள எப்ப வர்றது வெளியே கரெக்டா ஒவ்வொரு வாரம் வீக்லி ஒன்ஸ் இப்ப தலைப்படம் வருது, அப்புறம் ரெட்ரோ வருது, சூரிய படம் வருது. இது வெளியில நாங்க எப்பதான் வந்து படங்கள் தயாரிக்கிறது? எல்லாருமே வந்து வாய் வார்த்தை சொல்றாங்க. அது எங்கேயும் பாருங்க ஒரு நடக்க மாட்டேங்குது. எல்லாருமே வந்து நீங்க டிக்கெட் விலை போறீங்க. இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீங்க நினைச்சா ஒரு படம் பார்க்கணும்னா ஃபாரின்ல போய் தனி பிளைட் மோடு போய் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உங்க சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஏழை எளிய மக்கள் மன உளைச்சல் தீர்க்கிறது எங்க போவாங்க? படம் பார்க்க வழி இல்லையே. மக்களாட்சியை வந்து கொடுக்கணும்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்ல. அதனால தயவு செஞ்சு இந்த டிக்கெட் விலையை வந்து நீங்க குறைக்கிறதுக்கான வழிகளை பாருங்க. ஏதாவது தவறா பேசியிருந்தா நீங்க தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து இந்த குரல் அங்க கேட்குமா அப்படின்னு தெரியல. கேட்டு இதற்கு நீங்க வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பதில் அளிச்சால் மட்டுமே இங்க மக்களாட்சி நடக்குதுன்னு ஒரு அர்த்தம்ன்றது மாதிரி நான் பதிவு போடுறேன் நான். ஏன்னா அவ்வளவு ஒரு சினிமா துறை வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருக்குது. அது சினிமா துறை மேலும் மேலும் வரணும், கலை மேலும் வளர வேண்டும் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.